அனைவருக்கும் வணக்கம். 63 நாயன்மார்களில் என் மனதை கவர்ந்தவர்கள் பூசலார் நாயனாரும் நந்தனார் நாயனாரும் தான். அதில் பூசலார் நாயனாரை பற்றி இன்று உங்களிடம் சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தொண்டை மண்டலத்தில் திருநின்றவூர் எனும் ஒரு ஊரில் பூசலார் எனும் ஒரு சிவனடியார் வாழ்ந்து வந்தார். அவர் வாழ்ந்து வந்த அந்த திருநின்ற ஊரில் சிவனின் மேல் பற்று கொண்டு அவர் நாள்தோறும் ஒரு கோவிலில் பூசை செய்து வந்துள்ளார். அவருடைய நிலைமையோ மிக ஏழ்மையான நிலை. அதே சமயம் தொண்டை மண்டலத்தில் காடவர்கோன் என்னும் பல்லவ மன்னன் காஞ்சி நகரத்தில் ஒரு மிகப்பெரிய சிவன் கோவில் கட்டுவித்துக் கொண்டிருந்தார். அந்த கோவில் கட்டும் பணியை கேள்விப்பட்டதும் இவருக்கும் நாமும் ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று மனதில் ஆசை தோன்றியது. உடனே அவர் கோவில் கட்டுவதற்கான பணிகளை ஆரம்பிக்கலாம் என்று எண்ணினால் அவரிடம் அதற்கான பொருள் வசதி இல்லை. ஆகவே என்ன யோசித்தார் என்றால், நாம் ஏன் நமது மனத்திலேயே ஒரு கோவில் கட்டக்கூடாது, மனதிற்குள்ளேயே ஒரு கோவில் கட்டக்கூடாது என்று எண்ணி ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடி மனதிற்குள்ளேயே கோவில் கட்ட ஆரம்பித்தார். நேரடியாக கோவில் கட்டும்போது என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்தார். அஸ்திவாரம் தோண்டுவது முதற்கொண்டு கருவறை, உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம், கோவில் திருச்சுற்று, உள் சுற்று, வெளிச்சுற்று, மதில் சுவர், கோவில் கோபுரம், விதானங்கள், மாடங்கள், கோபுரத்தின் மேல் கலசங்கள் என அனைத்தையும் மனதிலேயே கற்பனை செய்து கட்ட ஆரம்பித்தார். அதற்கு தேவையான கற்கள், மண், சாந்து, சுண்ணாம்பு ஆகியவற்றையும் மனதிற்குள்ளேயே இறக்கியது போல் எண்ணி கோவில் தூண்களில் வேலைப்பாடுகளை செய்வதற்காக இந்த தச்சர்களை தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும் என்று எண்ணி அவர்களுடைய பெயர்களையும் அவர்களையும் பணி அமர்த்தியது போல் செய்தார். இப்படியே பணிகள் நடந்து முடிந்துவிட்டது. ஏறத்தாழ பணிகள் அனைத்தும் நிறைவேறியதும் கோவிலுக்குள் கருவறையில் இறைவனை ஸ்தாபிக்க வேண்டிய சூழல். அப்பொழுது அவர் ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து இறைவனிடம் ஒரு விண்ணப்பம் வைத்துள்ளார். இந்த நாளில் நான் மனதில் கட்டிய கோவிலுக்கு குடமுழுக்கு கும்பாபிஷேக விழா நடத்தப் போகிறேன். தாங்கள் வந்து எழுந்தருளி அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுதல் வைத்துவிட்டு அமர்ந்திருந்தார். அதே சமயம் காடவர்கோன் எனும் பல்லவ மன்னன் காஞ்சி நகரத்தில் கோவில் கட்டி கொண்டிருந்தார் அல்லவா, அவரும் ஒரு நாளை குறிக்கிறார். உண்மையான சிவன் கோவிலுடைய திறப்பு விழாவிற்கு, அது மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கோவில், அந்த கோவில் திறப்பு விழாவிற்கு நாளை குறிக்கிறார். குறித்துவிட்டு அன்று இரவு நிம்மதியாக படுக்கச் செல்கிறார். இரவில் கனவில் சிவபெருமான் காடவர்கோன் மன்னன் கனவில் தோன்றி, நீ நாள் குறித்த அதே நாள் திருநின்ற ஊரில் பூசலார் கட்டிய கோவிலில் நான் குடியேற வேண்டியுள்ளது. ஆகவே என்னால் நீ கட்டிய கோவிலுக்குள் அன்று குடியேற வர இயலாது. ஆகவே நீ வேறு ஒரு நாளை மாற்றி அமைத்துக்கொள் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார். உடனடியாக மன்னனுக்கு விழிப்பு ஏற்பட்டு விட்டது. மறுநாள் காலை விடிந்ததும் திருநின்ற ஊருக்கு கிளம்பி செல்கிறார். அங்கே சென்று எல்லோரிடமும் விசாரிக்கும் போது பூசலார் இருக்கிறார், ஆனால் கோவில் இல்லையே என்கிறார்கள். சரி, பூசலார் எங்கிருக்கிறார் என்று விசாரித்தால் அவர் ஒரு குடிசையில் பத்மாசனமிட்டு கண்களை மூடி அமர்ந்து கொண்டிருக்கிறார். மன்னன் உள்ளே நுழையும் போது கேட்ட அரவத்தால் கண் விழித்து எழுந்து நிற்கும் போது மன்னன் கேட்கிறார், ஐயா, நீங்கள் கட்டிய கோவில் எங்குள்ளது? அந்த கோவிலுக்கு நீங்கள் குடமுழுக்கு விழாவை என்று குறித்தீர்கள் என்று கேட்க பூசலாரின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர். நான் மனதிற்குள் கட்டிய கோவில் உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்கவும்
ஐயா, நேற்று இரவு எனது கனவில் சிவபெருமான் வந்து, நான் கட்டிய கோவிலினுடைய குடமுழுக்கு விழாவும் நீங்கள் கட்டிய கோவிலின் குடமுழுக்கு விழாவும் ஒரே தேதியாகையால், ஒரே நாள் ஆகையால் வேறு ஒரு நாளுக்கு என்னுடைய திருமுழுக்கு குடமுழுக்கு விழாவை மாற்றி அமைக்குமாறு கூறினார். அதனால்தான் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த வகையில் நீங்கள் கட்டிய கோவிலை காண நான் நாடி வந்துள்ளேன், தேடி வந்துள்ளேன் என்று கூறினார். பூசலார், ஐயா, நான் கோவிலை வெளியே கட்டவில்லை. எனக்கு பொருள் உதவி இல்லாததால், நிதி வசதி இல்லாததால் என் மனதிற்குள்ளேயே கோவில் கட்டி இறைவனுக்கு குடமுழுக்கு விழா ஏற்பாடு செய்திருந்தேன். இந்த எளியன் கட்டிய கோவிலினுடைய குடமுழுக்கு விழாவிற்கு இறைவன் எழுந்தருளியதாக தங்கள் கனவில் கூறியுள்ளாரா என்று ஆனந்த கண்ணீர் வடித்து அமர்ந்த நிலையில் இருந்தார். காடவர்கோன் அவரிடம் விடை பெற்று சென்றார். சென்று இறைவன் சித்தப்படி, இறைவன் திருவுளப்படி வேறு ஒரு தேதிக்கு தான் கட்டிய சிவன் கோவில், காஞ்சி நகரில் தான் கட்டிய சிவன் கோவில் குடமுழுக்கு விழாவை மாற்றியமைத்தார். இதில் மறுநாள் பூசலார் தான் குறித்த நாள் படியே இறைவனுக்கு அன்று தன் மனதிலே குடமுழுக்கு விழா செய்து வைத்து நாள்தோறும் 6 கால பூசைகளையும் தன் மனதிலேயே நிகழ்த்தி இறுதி வரை அந்த கோவிலை எண்ணியே வாழ்ந்தார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இறைவனை துதிப்பதற்கு நம்மிடம் ஏராளமான பணம், பொருள், கோவிலுக்கே சென்றாலும் சிறப்பு தரிசன சீட்டு ஆகியவை தேவையில்லை. உண்மையுடன் மனதில் இறைவனை வழிபடுவது யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் அவரை தேடி இறைவன் வந்து சேர்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.